சாபம் எந்த மாதிரியான சாபம் ரொம்ப டேஞ்சர்? சாபத்தை பற்றி வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. தேவனுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டு ரொம்ப மோசமான மரணத்தை, அழிவை சந்தித்தவங்களை வேதத்தில் நம்ம நிறைய இடத்துல படிக்க முடியும். இந்த சாபத்திலேயே இருக்கிறதுலையே ரொம்ப டேஞ்சர் எது தெரியுங்களா? விதவைகள், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள், இந்த மாதிரியான ஆட்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு பாவம் செஞ்சால், அவங்கள ஏமாத்தினா, அவங்க பணத்தை பறிச்சுக்கிட்டா, போலியான ஒரு விஷயத்தை சொல்லி அவங்கள நம்ப வச்சு அவங்க இடரல் அடைஞ்சு போகிற மாதிரி செஞ்சால், இந்த பாவத்துக்கு தேவன் இம்மீடியட்டாக பனிஷ்மெண்ட் பண்ணுவார். ரொம்ப டேஞ்சரான பனிஷ்மெண்ட் வரும். அதிகாரத்தில் இருக்கிறோம், நம்மளை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனத்தில் உட்காந்துட்டு எளிமையான மக்களை, வல்லமை இல்லாத அல்லது சாதாரண மக்களை ஏதாவது துன்புறுத்தினாலோ, அவங்கள அநியாயமாக வழிநடத்தி ஏமாற்றி ஜெயிலுக்கோ அல்லது அவங்க சொத்துக்கள் ஏதோ பறிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அவங்களுக்கு எதிராக செஞ்சீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு எதிராக நீங்கள் செஞ்ச அந்த தப்புக்கு பனிஷ்மெண்ட் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, உங்கள் உடம்புல மிகப்பெரிய வியாதி கொஞ்சம் நாட்கள்லேயே வந்துடும். உங்கள் பிள்ளைங்க உங்கள் கண் எதிரிலே அழிஞ்சு போவாங்க. நீங்கள் பெரிய வீடு கட்டியிருக்கலாம், தினந்தோறும் எங்கெங்கேருந்தோ உங்களுக்கு பணம் வர்ற மாதிரி நீங்கள் செட்டப் செஞ்சுருந்துருக்கலாம். ஆனால் இந்த எந்த ஒரு சொத்தும், எந்த ஒரு அமைப்பும், எந்த ஒரு வருமானமும் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கவே கொடுக்காது. உங்கள் வீட்டில் எப்பவும் பிரச்சனை இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை யார் மூலமும் இருந்துகிட்ருக்கும். டிவியை போட்டிங்கன்னா அதில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். உங்கள் ஃபோன் அடிக்கும், எடுத்து நீங்கள் சந்தோஷமாக ஒரு விஷயத்தை பேச முடியாது. ஐயோ இவனா, ஐயோ இவரா, இந்த மாதிரி எண்ணத்தோடு தான் நீங்கள் ஃபோன் எடுக்க முடியும். காலையில் எந்திரிச்சு நிம்மதியாக ஏதாவது பேசலாம், சாப்பிட்லான்னு பார்த்தா நீங்கள் ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாது, விருப்பப்பட்ட இடத்துக்கு போக முடியாது. உங்கள் உடம்புக்குள்ளே வியாதி இருக்கும், உங்களால் தூங்க முடியாது. சிறு பிள்ளைகளுக்கு எதிரான குற்றம், அப்பா அம்மா இல்லாத அனாதை பிள்ளைகள், இவங்களை வஞ்சிக்கிறது, இவங்களை திருடுறது, இவங்களை பாலியல் துன்புறுத்தப்படுத்துறது, இந்த மாதிரியான பாவங்களை செஞ்சால் தேவன் அவங்கள இம்மீடியட்டாக பனிஷ்மெண்ட் பண்ணுவார். நீங்கள் இம்மீடியட் நினச்சதும் நீங்கள் பாவம் செஞ்ச அடுத்த நிமிஷமே உங்களுக்கு தண்டனை வரும்னு நினச்சிக்காதீங்க. ஒரு சில மாதங்களிலோ அல்லது ஒரு சில வருடங்களிலோ கூட அந்த பனிஷ்மெண்ட் வரலாம். யாராலையும் உங்களை அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து காப்பாற்றவே முடியாது. நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஏதோ ஒரு வியாதி எப்படியோ வந்துச்சுன்னு. கிடையாது. இந்த உலகத்தில் வியாதி வர்றதுக்கான காரணம் அத்தனைமே மனுஷன் செய்கிற பாவம்தான். நமக்கு 2 கை 2 கால் தான் இருக்கும், ஆனால் பாவத்துக்கு 1000 கைகள் உண்டு. வேதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒருத்தர் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நிம்மதியாக எங்கேயுமே போய் இருந்துட முடியாது. இந்த உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும், எப்படி பூமி தன்னுடைய புவியீர்ப்பு விசையை 24 மணி நேரமும் தன்னை நோக்கி இழுத்துட்டே இருக்குதோ, அதே மாதிரி பாவம் அதை தொட்டவங்களை உலகத்தின் எந்த பகுதியில் போனாலும் அவங்க அதிலேருந்து தப்பிக்கவே முடியாது. அப்போது தெரிஞ்சு பாவம் செய்கிறவங்க, அதிகாரத்திலேருந்து பாவம் செய்கிறவங்க, இன்னொருத்தருடைய சொத்து, இன்னொருத்தருடைய பொருள், இன்னொருத்தருடைய மனைவி, இதெல்லாம் எனக்கு வேணும், என்னை கேட்குறதுக்கு யாருமே இல்லை, நான் தந்திரமாக தப்பிச்சிடுவேன், அரசாங்கத்தை ஏமாத்திடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தண்டனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிக்கும்போது, நீங்கள் என்னதான் கை நீட்டி ஜெபிச்சாலும், எவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சாலும் அது எதுவுமே பலனளிக்காது. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தினுடைய கைகள் தான் வியாதி, பிரச்சனை, நிம்மதியின்மை, தூக்கமின்மை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க, ஆக்சிடெண்ட்டில் நம்ம குடும்ப நபர் போயிடுவாங்க, கை கால் விழுந்து அநியாயமாக கஷ்டப்படுவாங்க. ஆகவே பாவம் செய்யும்போது நம்மளை யாரும் பார்க்கல,
நம்ம பெரிய பவரில் இருக்கோம், எல்லாரும் நம்மளை புகழ்கிறாங்க, நம்ம நினச்சதெல்லாம் நடந்துட்டுருக்குது, நாம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குறோம், கடவுளே நம்ம கூட இருக்கிறாருன்னு நினச்சி உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. ஆகவே சாபம் உங்களை பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா பி ஹம்பிள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் மற்றவங்கள்ட்ட எதையும் அநியாயமாக பறிச்சிடாதீங்க, மற்றவங்களுக்கு பின்னாடி தந்திரமாக எதையாவது செஞ்சிடாதீங்க. அது அப்படியே திரும்பி வந்து உங்களை அடிக்கும்.